எங்கள் ஆவிக்குரிய துதிக்கிற தேவனப்பா. அதற்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீரே, காருண்யத்தினால சேர்த்துக் கொண்டீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வெறுமையாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தாமே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடியாளை மறைத்து நீர் வெளிப்படுங்க. என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதியும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 138:7. ஆஹ் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். ஸோ அதுல முதல் ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஸோ ஆண்டவர் வந்து உண்மைக்கும் ரொம்ப நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எல்லாரிடத்துலயும் குறிப்பா பிலீவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா பிலீவர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மலாம் தேவனுடைய பிள்ளைகள். ஸோ உலகம் வந்து நம்மளை வந்து சிநேகிக்காது. ஸோ உலகத்துக்கு அகெயின்ஸ்டா நம்ம ஒரு காரியத்தை பண்ணும்போது நம்மளை வந்து நம்மளை வந்து நிறைய காரியங்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி வரும்போது அப்படிப்பட்ட கஷ்டங்கள் அந்த பாடுகள் வரும்போது கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு, நம்மளை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். ஸோ நம்ம மடிந்து போவதில்லை. ஸோ நிறைய நேரங்கள்ல கஷ்டங்கள்ல நம்ம பேசுவோம், ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை, செத்து போனா பரவாயில்ல, அந்த வார்த்தை நம்ம வரக்கூடாது. ஏன்னா நம்மளை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு. அவர் சொல்றாருல, துன்பத்தின் நடுவில் நான் இருந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பார்னு சொல்லிட்டு தாவீது சொல்றாரு அவ்வளோ அழகா. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாவீது எப்படி ஓடிட்டு இருந்தாரு. ஒவ்வொரு இடத்துலயும் சவுலுக்கு பயந்து 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 போயிட்டே இருந்தாரு. ஸோ ஓடிட்டே இருந்தாரு. எல்லா இடத்துலயும் அவருக்கு பிரச்சனை. ஆனா தேவன் அவரை குறித்தான திட்டம், அவரை குறித்தான ஒரு சித்தம் நிறைவேறுவதற்கு அவரை பாதுகாத்தார். அவருடைய வலது கரம் அவரை பாதுகாத்தது. அது போல இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய சித்தமும் திட்டமும் இருக்கு. அது எதுவானாலும் இருக்கலாம். அது அவருடைய சித்தம். ஸோ அந்த சித்தத்துக்கு வந்து நம்ம போக தான் செய்யணும். அதற்கு இடையில நமக்கு நிறைய துன்பங்கள் வரும், பாடுகள் வரும். ஸோ அந்த பாடுகள் மத்தியில நம்ம மடிந்து போவதில்லை. கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ இதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜிடபிள்ஸை வந்து நம்ம ஒரு ட்ரீல இருந்து எடுக்கிறோம். ஸோ அந்த ட்ரீல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும்ல. இப்போ ஒரு ஒரு தக்காளி எடுக்கிறோம்னா அந்த தக்காளி வந்து ஒரு 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 பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் நம்ம அதை ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது லாஸ் ஆயிடும். ஸோ அப்போ நம்ம இப்போ வாங்கிட்டு வந்து அதை வெளியவே வச்சிருந்தா என்ன ஆகும், அழுகி போயிடும், அது வீணா போயிடும். ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்றோம், அதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஸோ அதை ப்ரிசர்வ் பண்றோம். ஸோ அது போல தான் இன்னைக்கு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வச்சிருக்காங்க. ஏன் அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்? அது கெட்டு போகாம இருக்கணும். ஏன் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து அது வருது. ஸோ ஒவ்வொரு இடத்துல இருந்து வரும்போது வேற வேற டெம்பரேச்சர்ஸ் இருக்கும், வேற வேற மாய்ச்சர் கண்டிஷன் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அந்த பொருள் வந்து வீணாக போயிடக்கூடாது. ஸோ அது போல தான் இன்னைக்கு வந்து அந்த டெம்பரேச்சர், அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ட்ரபிள்ஸ். ஸோ நம்மள வந்து ஆண்டவர் வந்து ஒரு கனியா தானே சொல்றாரு. நம்மள வந்து ஒரு கனி தருகிற அவர் வந்து திராட்சை செடி. அவர்ல வந்து நம்ம என்ன செய்யணும், கனி கொடுக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். ஸோ நம்ம வந்து அந்த கனி. ஸோ அந்த கனி வந்து என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா இந்த பாடுகள் மத்தியில இல்ல இந்த போராட்டங்கள் மத்தியில இந்த துன்பங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம். அது வரும்போது நம்ம வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது, நம்ம வந்து வீழ்ந்து போயிடக்கூடாது. ஸோ அதற்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் நமக்குள்ள இருக்கும்போது அது நம்மளை பாதுகாக்கும். அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அது அந்த வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மோடு இருக்கிறாரு. ஸோ அவங்க வந்து நம்மள வந்து என்ன செய்வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சொல்லும்போது, அதை விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை பண்ணும்போது, அந்த வசனம் நமக்குள்ளாய் கிரியை செய்து நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலை இருப்போமே, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆபத்து நேரத்துல இருக்கியா, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். இன்னைக்கு எவ்வளோ வியாதிகள் இருக்கு. இதுக்கு
வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலைஸா இருக்கும்போது, அதுக்கு வாரத்துல ஒரு பாஸ்டர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. இத நீங்க கேளுங்க. இத கேட்டுட்டு அ நான் வந்து ஏதோ சொல்றேன். நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, "என்னோட மெசேஜ் நான் எடுத்திருக்கேன். அத நீங்க படிங்க. படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆண்டவரோட பிரசன்ஸ் நல்லா உணர்வீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புறாரு. நான் அத ஓப்பன் பண்ணவே இல்ல. அப்போ ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. "என்ன ஆண்டவரே இப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லி நான் புலம்புற நேரத்துல, "அந்த மெசேஜ எடுத்து பாரு" அப்படின்னு. ஸோ அந்த மெசேஜ எடுத்து பார்க்கும்போது, "என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன்." அதுதான் அந்த வசனம். அந்த வசனத்த குறிச்சு தான் அவரு ஃபுல்லா சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் வந்து இப்படி ஒரு சூழ்நிலை வரப்போது, அப்ப நான் அந்த அந்த இடத்துல அந்த அந்த வார்த்தைய வச்சு நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும்போது ஆண்டவருடைய உண்மைக்கும் சொல்றேன், தேவனுடைய வல்லம தான் என் பிள்ளைய இன்னைக்கு காப்பாத்திருக்கு. ஏன்னா எவ்வளவோ ஒரு பெரிய கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்க்கு போக வேண்டியது, ஆண்டவர் வந்து எல்லா காரியங்களிலும் ஒரு அவ பேர் பண்றதுக்கு ஸ்ட்ரென்த்த குடுத்தாரு. அதே மாதிரி நாங்க ஒடிஞ்சு போயிடாத அளவுக்கு எங்களுக்கு ஒரு சத்துவத்த குடுத்தாரு. ஸோ எல்லாமே ஒரு ஆண்டவரோட ஆண்டவருடைய பெலத்தினால நடந்தது. ஸோ அப்போ அந்த வசனம் வந்து அங்க கிரியை செய்யுது. நம்ம அந்த வசனத்த நோக்கி ஜெபிக்கும்போது, அந்த வசனத்த வச்சு நம்ம ஜெபிக்கும்போது, அந்த வசனத்த நம்ம விசுவாசிக்கும்போது, அந்த வசனம் நமக்குள்ளாய் கிரியை செய்து நம்மளுடைய சூழ்நிலையை மாற்றுது. ஸோ இதுதான் அந்த பிரிசர்வேட்டிவ். எப்படி ஒரு ஃபுட்டுக்கு வந்து அந்த பிரிசர்வேட்டிவ் ஃபுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து பெருசா ஒண்ணும் அதாவது அது வந்து ஹீட்டோட இது பண்ணாது. அதாவது பிரிசர்வேட்டிவ் எதுக்கு அப்படின்னா, அது கெட்டு போகாம இருக்கும். அவ்வளோதான். மத்தபடி அது போய் அ ஹீட்டுக்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணுமா? அப்படின்லாம் நமக்கு தெரியாது. ஆனா, இந்த வார்த்தை நம்மளுக்கு எதிராய் வருகிறதான தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் குடுக்கிறதான அந்த பிரிசர்வேட்டிவ் நம்மளை உயிர்ப்பிக்கிறதான அந்த பிரிசர்வேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதிரா எத்தன காரியங்கள் வந்தாலும், எத்தன எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்தாலும், அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபையை, ஒரு பலத்தை நமக்கு கொடுக்கும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அ இது பரிசுத்த ஆவியானவர். உண்மைக்கும் நம்மளுடைய எந்த சூழ்நிலையில சில நேரம் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள வந்து நம்ம அசட்டை பண்ணிருவோம். ஆனா வந்து பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா, யாரு ஒண்ணு நம்மளோட இன்னர் ஹார்ட்ல பேசிட்டே இருப்பாரு. "இல்ல இத இப்டி பண்ணு, இத படி, இந்த வசனத்த எடுத்து படி." ஒரு சூழ்நிலையில நம்ம இதா இருப்போம். நம்மள வந்து தூண்டுவாரு. போய் ஆண்டவரோட சமூகத்துல உட்காரு, பிரேயர் பண்ணு." வெண்ணிலா சிஸ்டரே சொல்லியிருக்காங்க ஒரு தடவ சாட்சியில. என்னன்னா, நான் வந்து தெய்வ சமூகத்துல போய் உட்கார்ந்து பிரேயர் பண்ணேன். எனக்கு சுகம் கிடைச்சது. அதுவரைக்கும் எனக்கு அவ்ளோ ஒரு தலைவலி, அவ்ளோ ஒரு இதா இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது. ஸோ தேவ சமூகம் ஒன்று இருக்கு. பரிசுத்த ஆவியானவரோட ஏவலுக்கு நம்ம கீழ்ப்படியணும். அவர் வந்து நமக்கு ஒண்ணு சொல்றாரு அப்டின்னா, நிச்சயமாய் நம்ம இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ப்ராப்ளத்துல நம்ம மாட்டிட்டு இருந்தோம் அப்டின்னா, அதுக்கு உண்டான தீர்வுக்கு தான் ஆவியானவர் நம்மளுக்கு சொல்லுவாரு. ஸோ அதுக்கு நம்ம கேட்டு கீழ்ப்படுகிறவங்களா நம்ம இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தெய்வ சமூகம். தெய்வ சமூகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியம். நான் எப்ப போனாலும் அட்லீஸ்ட் நம்ம கண்டிப்பா நம்ம ஒரு நாள்ல ஒரு தடவையாவது "என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லுமன்ற" வசனத்த கண்டிப்பா நம்ம ஒவ்வொருத்தரும் பார்த்துருவோம். நான் டெய்லி பார்ப்பேன். பட் ஆனா அந்த வசனத்த வந்து நம்ம லேசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம நடக்கிறோம். நான் நெறைய கேள்விப்படுறேன். படுத்தாங்களாம். வேற எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அவங்களுக்கு. ஜஸ்ட் 40 டூ 45 இயர்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு. படுத்திருக்காங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் அவங்களுக்கு கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே கிடையாது. காலையில எந்திரிக்கிறாங்க, உயிர் இல்லையாம். ஸோ இதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லும்போது நமக்கு எவ்ளோ இதா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் சடன் அட்டாக். ஒரு லேடி தான். நம்ம நெறைய ஹார்ட் அட்டாக் வந்து ஜென்ஸ்க்கு கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சமீபத்தில தான் ஒரு எங்க காலேஜ்ல அவங்க அந்த சாரோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக். மைல்டு அட்டாக் தான். உடனே உயிர் பிரிஞ்சிருச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கிற சிச்சுவேஷன் இன்னைக்கு நம்ம நடந்து போறோம். எத்தன ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். எத்தன பேர் அடிபட்டு இருக்காங்க. ஸோ எல்லாவற்றிலும் அந்த அந்த வசனம் வருது அப்படின்னா, ஆண்டவரோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். காடோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம அந்த வசனத்த விசுவாசிக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்குப்பா. அப்போ நம்ம அவரோட சமூகத்துல போகும்போது நிச்சயமாய் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைனாலும் சரி,
நம்ம பிரச்சனையை பார்க்காம தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவரா, நம்மளை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறாரு. துன்பத்துல மடிந்து போவதில்லை, நம்மளை உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறாரு. சோ இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வசனம், அவர் பரிசுத்த ஆவியானவர் அண்ட் தேவ சமூகம். இத 3ஐயும் எந்த ஒரு சூழ்நிலையிலும், எந்த துன்பத்தின் நடுவில், எத்தனை பாடுகள் மத்தியில, நமக்கு தெரியும் நம்மளோட பாடுகள் நமக்கு பெருசா இருக்குன்னு. ஆனா கொஞ்ச நேரம் நம்ம அடுத்தவங்களோட கஷ்டத்தை கேட்டோம்னா நம்மளோடது ஒண்ணுமே இல்லை, ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருக்காருன்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அப்பேற்பட்ட ஏன்னா நம்மளோட திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் விடவே மாட்டார். அவர் நம்ம திராணிக்கு மேல சோதிக்கவே மாட்டார். அவர் நமக்கு பலத்தை கொடுக்கிற தேவன், சத்துவத்தை கொடுக்கிற தேவன். நான் இன்னைக்கு கூட எங்க எல்லாரும் புலம்பிட்டு இருந்தேன். நாங்க ஒரு 3 பேர் இருக்கோம், 3 பேரும் புலம்பிட்டே இருந்தோம். அப்ப நான் திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டேன். இப்போ அவங்களும் புலம்புறாங்க. அவங்க கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, அவங்க தேவனை அறிந்து கொள்ளல. ஆனா அவங்க புலம்பிட்டே இருக்காங்க, என்ன இது, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் கடவுள் கொடுக்குறாரு. அவங்க இதே வார்த்தையை சொன்னாங்க, என்னோட என்னோட கஷ்டத்தை நான் நான் இதெல்லாம் தாங்கி கொள்ளுவேன்னு நினைச்சு அவர் கொடுக்குறாரா, இல்ல நான் போயிடுவேன், இதையும் தாண்டி நான் போயிடுவேன்னு நினைச்சு கொடுக்குறாரான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போதான் எனக்கு இந்த வசனம் ஸ்ட்ரைக் ஆச்சு. ராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கப்பட ஆண்டவர் நம்மளை இடம் கொடுக்கறதே இல்லை. அப்புறம் ஏன் நம்ம புலம்பணும்? அவங்க அவங்களுக்கு தேவனை அறிந்து கொள்ளாத ஜனங்க, ஆனா அவங்க புலம்புறாங்க. ஆனா இந்த சூழ்நிலையிலும் நம்மளை நிற்க வைக்க, நம்ம நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. இன்னைக்கும் நம்மளை நிக்க வச்சிருக்கிறாரு, எல்லார் மத்தியிலும் நிக்க வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்மளை ரொம்ப மதிக்காம கூட நடந்துக்கலாம், நம்மளை எதிர்த்து பேசுறவங்க அநேக பேர் நம்மளை சுத்தி இருக்கலாம். ஆனா நம்ம கவலைப்பட வேணாம். ஆண்டவர் அதானே சொல்றாரு, இந்த உலகம் உங்களை சிநேகிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உலகம் உங்களை சிநேகிக்காது. உலகத்துக்கு சிநேகிதனாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது. சோ உலகம் நம்மளை பகைத்தால் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளையாய் நம்ம அங்க நிக்கிறோம். ஆண்டவர் நல்ல கிளியராவே வாழ்ந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆண்டவரை யாருமே நேசிக்கல. ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாமும் செஞ்சாரு. ஆனா கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ யாருமே இது பண்ணல. அப்போ ஆண்டவர் அவருக்கே அந்த நிலைமைனா, அவரை பின்பற்றி போற நம்மளுக்கும் அதே நிலைமை. எல்லா இடத்துலயும் நமக்கு அப்படியே ரோஜா மலர்கள் தூவி நம்மளை வரவேற்பாங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாம் உலகம் அதை நோக்கிதான் போகும். அப்ப நம்ம உலகத்துல இருந்து நம்ம பிரிந்து போகும்போது நம்மளுக்கு ஏச்சு பேச்சுக்கள் வரும், நம்மளை குத்துற மாதிரி பேசுவாங்க, நம்மளை எப்படா, ஏன்னா பிசாசுக்கு என்ன வேலை? இயேசு கிறிஸ்துவ பிசாசு சோதிக்கும் போது ஆண்டவர் எதனால மேற்கொண்டாரு அப்படின்னா, ஒண்ணு வார்த்தையினால, ஆண்டவர் வார்த்தையினால மேற்கொண்டாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் எப்பயுமே அவருக்கு என்ன செஞ்சாரு? பெலத்தை கொடுத்தாரு. அடுத்து தெய்வ சமூகம். அவர் காலையில விடியற் காலத்துல எந்திரிச்சு அவர் ஜெபிக்க தான் போவார். ஃபர்ஸ்ட் வேலை அவர் ஏதாவது ஒரு சோர்வா இருந்தாருன்னா அவர் மலை மேல ஏறி என்ன செய்வாரு? தேவனோடு தனித்து பேசுவார். அதுதான் தெய்வ சமூகம். அப்ப அந்த தெய்வ சமூகம் அவரை ஏன்னா அவர் மாம்சமா தான் வந்தார். நமக்குரிய எல்லா கஷ்டங்களும் அவருக்கும் இருக்கதான் செஞ்சது. ஆனா இந்த 3ஐயும் அவர் விடாமல் பற்றி கொண்டதுனாலதான் அவரால இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கக்கூடிய ஒரு தீர்க்கக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரா இன்னைக்கு நம்ம அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாய், தேவனுடைய வலது பாரிசத்துல உட்காரும்படியாய், இன்னைக்கு நம்ம ஒரு கஷ்டம்னு சொல்லி அவரை நோக்கி கூப்பிடும் போது தமது வலது கரத்தை நீட்டி நம்மளை ரட்சிக்கக்கூடியவராய் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சோ அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்துவானவரை நம்மளுடைய ரோல் மாடலா எடுத்துக்கணும். சோ நம்மளும் கஷ்டத்தின் வழியா நம்ம போறோம், பாடுகள் இருக்கதான் செய்யும். இந்த பாடுகள் இட் இஸ் நாட் பர்மனன்ட், இது நிரந்தரம் கிடையாது. சோ இதுவும் என்ன செய்யும்? நிறைய இதுல பார்த்திருப்போம், இதுவும் கடந்து போகும். சோ அதே மாதிரி போகும். அந்த கடந்து போகும்போது எல்லாருக்கும் கடந்து போகும், நமக்கு சமாதானத்தோட கடந்து போகும். அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு கடந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க, நமக்கு அதுல ஒரு விக்டரிய தேவன் நமக்கு கொடுக்காம விட மாட்டாரு. அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு லெசனோ இல்ல அந்த அந்த அதுல இருந்து ஒரு வெற்றியோ இல்ல அடுத்த ஒரு வளர்ச்சியோ தேவன் நமக்கு கொடுக்காம அது வழியா நம்மளை வழி நடத்தி கொண்டு போகவே முடியாது.
ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் அதை ஃபாலோ பண்ணி நமக்காய் நம்மளுடைய பாவங்களுக்காய் அவர் சிலுவையில மரித்தாரு. இன்னைக்கு ஆண்டவருடைய வலது பாரிசத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அது போல இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆண்டவர் சொல்றாருல, கொஞ்ச காலம்தான் இந்த பாடுகள் எல்லாமே. அதே மாதிரி இந்த பாடுகள் இல்லாம நம்ம பரலோகம் போக முடியாது. ஸோ இந்த பாடுகள், இந்த துன்பங்கள் எனக்கு ஏன் வருது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல அமிழ்ந்து போகாமல், அதுல மடிந்து போகாமல், அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஏன்னா அவர் அவர் நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராய் நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம அவர் இடத்துல சரண்டர் ஆகுறோமோ அப்பயே ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாரு. இன்னும் அந்த ஆவியானவரோட பிரசன்ஸ் அதிகமா வேணும்னா நம்மளுக்கு அபிஷேகம் வேணும். அப்ப ஆண்டவருடைய அது அது எப்படி கிடைக்கும்? தேவ சமூகத்துல நம்ம நிற்கும் போது. சோ எல்லா இப்போ யோபுவை எடுத்துக்கோங்க. யோபுக்கு இல்லாத சோதனைகளா? ஆனா யோபு என்ன செஞ்சாரு? கடைசி வரையும் அவர் என்ன செஞ்சாரு? தேவனுக்கு அகெயின்ஸ்டா போகவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு ஒரு சூழ்நிலை நமக்கு டவுன் ஆகும்போது, என்ன ஆண்டவரே, நான் எவ்வளவு ப்ரேயர் பண்ணேன், எவ்வளவு பண்ணேன், என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, என்னை ஏன் இவ்வளவு காயப்படுத்துறாங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன்? இதுதான் நம்மளுடைய கேள்வியா இருக்கு. அதை விட்டுட்டு, அப்பா எனக்கு உதவி செய்யுங்க, நான் எங்க போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன், எனக்கு யாரு இருக்கா, தேற்றுகிறதுக்கு எனக்கு ஒருத்தரும் இல்லையே, நீங்க தான் எனக்கு செய்யணும்னு அவரை காலை பிடிச்சு நம்ம நிற்கும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி வந்து தமது வலது கரத்தை கொண்டு நம்மளை ரட்சித்து சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மளை ரட்சிப்பார். அதுதான் ஆண்டவர் கொடுக்கிறதான வசனம். சோ நம்ம ஆண்டவரை கெட்டியா பிடிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கவலை கவலை நமக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியவே முடியாது. எத்தனை பேர் நமக்கு பேசினாலும் அது நமக்குள்ள போகவே போகாது. சோ ஃபர்ஸ்ட் அந்த துன்பத்தினால வர்ற கவலையை நம்மளுக்குள்ள இருந்து எடுத்து போடணும். அந்த கவலை ரொம்ப என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை ஆண்டவருடைய சமூகத்துல போக விடாம, நீ என்ன செஞ்ச பாரு, எவ்வளோ ப்ரேயர் பண்ண, எவ்வளோ மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண, உனக்கு ஏதாவது நடந்ததா? ஸோ இதை சொல்லி 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 இன்னும் நம்ம அமிழ்ந்து போக தான் பண்ணும். இந்த கவலை அவிவிசுவாசம். ஸோ நிறைய வசனங்கள் வரும். நம்ம ரொம்ப சோர்வா இருக்கும்போது ஆண்டவர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நான் காப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. நான் உன்னுடனே இருக்கிறேன், இனி இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். ஸோ ஆண்டவருடைய வசனங்கள்லாம் இது வரும்போது நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் ஒரு வசனத்தை சாதாரணமா காமிக்க மாட்டாரு. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் சோர்ந்து போயிருந்தேன்ப்பா, அப்பா நான் இனி அப்படி இருக்கக்கூடாது, உமக்காய் நான் எழும்பணும் கர்த்தாவே. ஏன்னா நீங்க எனக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பு ஒரு கணவரோட ரட்சிப்பா இருக்கலாம், பிள்ளைகளோட ரட்சிப்பா இருக்கலாம், குடும்பத்தினோட ரட்சிப்பா இருக்கலாம், நம்மளுடைய நம்மளையே இன்னும் நம்ம பழைய பாவத்துல வீழ்ந்து போய்கிட்டே இருக்கலாம். அதுல இருந்து ஒரு ஒரு வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் பேசிருக்கலாம். சோ ஏதோ ஒரு காரியம், ஆண்டவரே இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தீங்கப்பா, இதை நான் விசுவாசிக்கிறேன், இதை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கிருபையாய் எனக்கு இதை கடைபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். சோ கவலை இருக்கக்கூடாது, அவிவிசுவாசம். இது ரெண்டையும் நம்ம எடுத்து போட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவ சமூகத்துல உட்காரணும். அப்படி உட்காரும் போது நிச்சயமாய் துன்பத்தின் நடுவில் நாம் நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நாம் நடந்தாலும் நாம என்ன செய்ய மாட்டோம்? பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டோம். கர்த்தர் சொல்றாருல்ல, என்ன கவலை இருந்தாலும் என்ன, எல்லா கவலைகளையும் என் மேல வைத்து விடு, உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வைத்து விடு, கலங்கி தவிக்காதேன்னு நம்ம அந்த பாட்டெல்லாம் பாடுறோம். சோ அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உனக்கு கவலை இருக்கா? கவலை இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. எல்லாருக்கும் கவலைகள் வரதான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு ஒரு ஒரு இது வரும்போது அவர் எங்க ஓடினாரு? தேவ சமூகத்துக்கு ஓடினாரு. மனுஷனையோ இல்ல வேற எந்தெந்த ஒரு காரியத்தையும். சோ எனக்கு ஒரு மாதிரி மைண்டா இருக்கு, அதனால நான் போய் என்ன செய்யறேன்? சினிமா பாட்டு பாக்குறேன். எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்ஸா இருக்கு, நான் போய் என்ன செய்யறேன்? டிவி பாக்குறேன். சோ இல்ல பாட்டு கேட்கிறேன். அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீண்டு இதா இருக்கா? தேவ சமூகத்துல போய் ஓடி போய் நிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளோட பேசுறதான காரியத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்து அதுல இருந்து நம்ம மீண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா அந்த கவலை இன்னும் அழுத்தி அழுத்தி நம்மளால ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையோ இல்ல ஆண்டவருடைய சித்தம் நம்ம மேல என்ன இருக்கோ அதை நம்மளால செய்யவே முடியாது.
ஆண்டவர் ஒரு வரைக்கும் தான் ஆண்டவர் நம்மளை இழுத்துட்டே இருப்பாரு. இன்னைக்கு நம்ம வந்து ஓ ஓ ஆண்டவருடைய கிருபையினால தான் நம்ம தப்பு செஞ்சாலும், வீழ்ந்து போனாலும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது, "என் பிள்ளை மன்னிச்சிருங்கப்பா" அப்படின்னு நம்மளுக்கு பரிந்து பேசுகிற ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் உண்டு. அதனால தான் தேவன் நம்மள மன்னிச்சுட்டே இருக்காரு. ஆனா அவருடைய சித்தம் நிறைவேறல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செய்வாரு? நெக்ஸ்ட் போயிடுவாரு. ஸோ அதுக்கு நம்ம இடம் குடுத்துறக்கூடாது. ஸோ ஆண்டவர் இந்த கடைசி காலமா இருக்கு. எவ்வளவோ காரியங்கள நம்ம கேள்விப்படுறோம். எல்லாம் இருக்கு. ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகள் பார்த்து இன்னைக்கு அன்பு தணிந்து போய் தான் இருக்கு. இன்னைக்கு ஒருத்தர ஒருத்தர் நேசிக்கிறோமா? கிடையவே கிடையாது. இன்னைக்கு பஸ்ல போறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, வயசானவங்க இருந்தாங்கன்னா, நம்ம எந்திரிச்சு உட்கார்ந்து இடம் குடுப்போம். அதே மாரி ஒரு பிரெக்னன்ட் லேடீஸ் வர்றாங்க அப்படின்னா, நீங்க உட்காருங்கன்னு சொல்லி ஆனா இன்னைக்கு லிட்டரலா நான் பார்க்குறேன். அத்தன பேரும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க அந்த பாட்டு கேட்கிறத பாட்டு கேட்டுட்டே உட்கார்ந்துருக்காங்க. அவங்கவங்க தூங்குறவங்க தூங்குறாங்க. பார்த்துட்டு சும்மா இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்பு தணிந்து போய் அண்ட அ அ இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவருடைய அநாதி சிநேகத்தால இழுக்கப்பட்டோம். அந்த சிநேகத்த நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு என்னன்னா, இந்த துன்பம் நமக்கு கொடுக்கிறது வந்து, ஒரு பிற மனுஷங்களிடத்திலிருந்து வரல. அத நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இந்த பாடுகள் நமக்குரியது தான். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இது வந்து பிசாசு வந்து நம்ம தேவனோடு சேர கூடாது அப்படின்ற ஒரு இதனால தான் நம்மளுக்கு இந்த பாடுகள, எல்லா கஷ்டங்களையும் குடுத்துருக்கான். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்ப அந்த தெரியிற தருணத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? அவனுடைய வலையில திரும்ப திரும்ப விழக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா போல நம்ம அந்த அவருடைய வார்த்தைய எடுத்து, "அப்பாலே போ சாத்தானே! என் தேவன் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவர் என்னுடைய தம்முடைய வலது கரத்தை நீட்டி நீட்டி எனக்கு ரட்சிப்பு கொடுப்பார். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என் பக்கத்தில் 1000 பேரும், என் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்." அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்த அறிக்கை பண்ண நிச்சயமாய் அவன் நம்ம பக்கத்துல வர பயப்படுவான். ஸோ அவன் பக்கத்துல வரலன்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்குரிய சத்துவம், பலன் நமக்கு நமக்கு உண்டாகும்போது, அதை ஈஸியா நம்மளால மேற்கொள்ள முடியும். ஸோ தேவ சமூகத்துல நம்ம உட்கார்ந்திருப்போம். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவ வார்த்தைகளை தியானித்து, அத நம்மளுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவோம். கவலைகளை எடுத்து போடுவோம். அவிவிசுவாசத்த தேவ சமூகத்துல உட்கார்ந்து நம்ம எடுத்து போட்டுட்டு, விசுவாசத்தோடு கூடிய வாழ்க்கையில நம்ம இருக்கும்போது தான், நம்ம வந்து தேவனுக்கு சாட்சியாய் அவரோடு ஏன்னா நம்ம விசுவாசத்தினால தான் நம்ம நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல அப்படின்னா, இன்னமும் நம்ம பாவிகளா தான் இருந்திருப்போம். அவரை நம்ம விசுவாசிக்கிறோம். என்னுடைய பாவத்துக்காய் அவர் சிலுவையில மரித்தார் என்று விசுவாசித்து, என்னுடைய பாவங்களை அவர் ரத்தத்தினால நான் கழுவியிருக்கேன். ஸோ அவரால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விசுவாசத்த நம்ம கடைசி முடிவு பரியந்தம் நம்ம பிடித்துக் கொள்ளும்போது, நிச்சயமாய் அ தெய்வ சமூகத்துல, அ பரலோகத்துல அவர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். ஸோ கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. ஆ ஆ ஒரே ஒரு பாட்டு மட்டும், இது எனக்கு வருமான்னு எனக்கு தெரியல. ஆ அப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இந்த வசனத்த நான் எடுக்கும்போது எனக்கு இந்த பாட்டு வந்துட்டே இருந்தது. அ நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஸோ நமக்கு தேற்றுவதற்கு யாருமே இல்லன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம்.
அவரை நம்பி நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தாரையோ உலக மனுஷங்களையோ யாரையும் யாரு உங்களை வெறுத்தாலும் சரி, நம்மளை வெறுக்காது அனாதி சிநேகத்தால இழுத்து கொண்ட தகப்பன் நமக்கு உண்டு. ஸோ அவரை நம்புவோம். வாழ்க்கையில அவரால ஜெயமோ கர்த்தரால வரும். ஸோ அதை விசுவாசிச்சு நம்ம விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான அவரை நம்பி நம்மளுடைய ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் sister. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த அற்புதமான வார்த்தைக்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவேன் என் இயேசு ஒருவரே, நம்புவோம் என் இயேசு ஒருவரே, நம்புவோம் என் இயேசு ஒருவரே. நன்றி தகப்பனே. அப்பா, அற்புதமா எங்களோடு கூட இடைப்பட்டதற்காய் நன்றி. இந்த நேரத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தை அற்புதமான ஒரு வார்த்தை. இன்றைய நாட்கள்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருப்பார்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தையினால, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால தேவ சமூகத்துல எப்பொழுதும் இருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்ம துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நம்ம உயிர்ப்பிக்கப்படுவோம். அது உண்மை, அது சத்தியம் என்பதை தாவீது அவர் உணர்ந்ததுனால அவருடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு காரியமும் அற்புதமாய் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருந்ததுனாலதான் ஒரு ஒரு வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும். சங்கீதம் 18:36. என் கால்கள் வலுவாத படிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஆமென். இந்த 3 காரியமும் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுதான் இந்த துன்பத்தின் நடுவில நடந்தாலும் உயிர்ப்பிப்பது எப்படி அப்படின்னா, அவர் நடக்கிற பாதையை கர்த்தர் கூடயே வரும் பொழுது அந்த பாதை ரொம்ப குறுகலா இருக்கு, என் பிள்ளைனால நடக்க முடியல, அங்க முட்கள் நிறைந்ததா இருக்கு, அந்த பாதைக்குள்ளாய் அவனால கடந்து போக முடியாது என்பதற்காக ஆண்டவர் அந்த பாதையை அகலமாக்குனார். இது ஆவிக்குரிய கண்கள்ல தான் இதை பார்க்க முடியும். அதை ஒவ்வொரு காரியத்தையும் தாவீது உணர்ந்ததுனாலதான் இந்த வார்த்தையை அற்புதமா எழுதியிருக்கிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் அப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க என்னைய விட்டுற மாட்டீங்க, நான் போற பாதையை நீங்க அகலமாக்கி கொடுப்பீங்க, எனக்கு சாதகமாய் மாற்றி கொடுப்பீங்க, நான் நடக்கிற பாதையில எந்த கஷ்டமும் இல்லாதபடி நீங்க கூட வருவீங்கப்பா, நீங்க கூட இருந்தா போதும். ஆமென். எந்த மனுஷனையும் நான் நம்பலப்பா, நீங்க கூட வந்தா போதும், நீங்க எங்க கூட பேசினா போதும், நீங்க நடந்தா போதும். அது ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை முன்னிட்டே அவர் செய்ததுனாலதான் ஒவ்வொரு சங்கீதத்தையும் அற்புதமாய் உணர்ந்து எழுத முடியுது. உண்மையை நம்ம யோசித்து பாருங்களேன். நம்ம பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி நிறைய நோட்ஸ் எடுத்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை சொல்றதுக்கும், நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் அனுபவிச்சு கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம், அவரை உணர்ந்து அவரை ருசித்து கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றின விதம், அற்புதமாய் நம்மை நடத்துகிற விதம், நம்ம எதிர்பார்க்காத நன்மைகள் நம்மை தேடி வரும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவிச்சு 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 பேசுறதுலயும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் நம்மளுடைய தேவன் நம்மள்ட்ட எதிர்பார்க்கிற. நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தரை ருசிக்கணும். இந்த கஷ்டமான சூழ்நிலை ஆகட்டும், நம்மளுக்கு சந்தோஷமான சூழ்நிலை ஆகட்டும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை நம்ம ஒவ்வொருவரும் உணரணும். அப்படிங்கிறதுதான்
ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறத உணர்ந்து கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக, இந்த சுவாசத்திற்காக, இத்தனை கஷ்டங்கள், இத்தனை பாடுகள், இத்தனை உபத்திரவங்கள், இந்த பாடுகள், கஷ்டங்கள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். பிசாசுனால வருது. ஆண்டவர் அனுமதிக்கிறாரு சில நேரத்துல நம்மளை உருவாக்கும்படியாக. சில காரியங்கள், சில பிரச்சனைகள் நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு என்ன சொல்றது, இஸ்ரவேல் பாலஸ்தீன பிரச்சனை மாதிரி நம்ம குடும்பத்திலயும் யுத்தங்கள் வருது. உண்மைதானே? யாக்கோபு அதை அழகா சொல்லியிருப்பாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆமென். நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய சரீரத்துல நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய போராட்டங்கள், நம்மளே நம்மள வந்து வஞ்சிக்கிற காரியங்கள். சோ இந்த காரியத்தினால வரக்கூடிய இச்சைகளினால நம்ம குடும்பத்துல ஆண்டவர் உணர்த்திட்டே இருந்தாரு. அநேக குடும்பத்துல உண்மையான அந்த ஒரு ஹாப்பினஸ் இல்ல. அந்த சந்தோஷம் குறைஞ்சுகிட்டே வருது. அந்த அன்பு குறைஞ்சுகிட்டே வருது. சிஸ்டர் சொன்ன மாதிரி அநேக குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு பூரணப்படல. ஆரம்பத்துல இந்த அன்பு இப்ப இல்ல. அது ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நீங்க ஆரம்பத்துல நேசிச்ச மாதிரி இப்ப நீ நேசிக்கல. நீங்க வந்து இன்னைக்கு கூட பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து சொல்லும் பொழுது அந்த பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. மேடம், 24 ஹவர்ஸ்ல 22 ஹவர்ஸ் இவர் போன்ல தான் இருக்காரு. ஒரு 2 ஹவர்ஸ் தூங்குவாருன்னு நினைக்கிறேன். அதுவும் எப்ப தூங்குவாருன்னு எனக்கும் தெரியல. நான் பக்கத்துல இருக்கிறதே அவங்களுக்கு புரியல, தெரியல. வெளியில போனாலும் போனு தான். என் முகத்தை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி உங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கும்? ஸோ அவங்க வந்து ரொம்ப வேதனையோடு சொன்ன காரியம். அதுதான் நான் வந்து சொன்னேன். நீங்க வந்து கூட இருந்து உங்களை கவனிக்கிறது மனைவிதான் இல்ல? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த போன் வந்து கவனிக்காது. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது. ஒன்றுமில்லாத ஒரு பொருளுக்காக குடும்பத்துல அந்த ரிலேஷன்ஷிப்பே போயிருச்சு இல்ல இந்த போன்னால. எத்தனை பேர் குடும்பத்துல கிறிஸ்தவ குடும்பங்கள்லயே இந்த போன்னால எவ்வளவு ஒரு பிரிவினைகள், எவ்வளவு ஒரு மனஸ்தாபங்கள், சமாதானம் இல்லாம போகுது, அந்த அன்பு இல்லாம போகுது, மனைவியை நேசிக்க முடியல. உண்மையாய் நம்ம மனம் திறந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு இல்ல? எல்லாமே ஃபோன் தான். எல்லாத்துலயும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ட் மாதிரி. நம்ம வந்து ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறதும், ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறதும் ஒண்ணுதான் இல்ல? எதுக்கு அடிக்ட் ஆனாலும் எல்லாமே ஒண்ணுதான். இந்த இச்சைகளினால நம்ம வந்து விட முடியல. சில காரியங்கள் வந்து நம்மனால விட முடியல. நம்ம சரீரம் சில நேரத்துல கேக்குது. சிக்கன் சாப்பிடணும் போல இருக்கு. மட்டன் சாப்பிடணும் போல இருக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. வாஞ்சிக்குது, இச்சிக்குது. கிடைக்கல. ஏமாற்றம் வருது. அதனால சில மனஸ்தாபங்கள் குடும்பத்துல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமான போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு வெளியில பார்க்க கணவன் மனைவியாய், குடும்பமாய், சந்தோஷமாய், பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்கு முன்பாக ஒண்ணுமே இல்ல. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி நம்ம அநேக நேரத்துல காமிச்சுக்கிறோம். அநேக நேரத்துல நடந்துக்கிறோம். வெளிய போகும்போது பாக்குறவங்களுக்கெல்லாம் நல்ல குடும்பமா சந்தோஷமா இருக்காங்களே. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு, அந்த எரிச்சல் இன்னும் வந்து அன்றைய பிள்ளைய குடும்பத்திலே குறையல. அதுதான் வந்து சாத்தானுடைய தந்திரம். இந்த கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும். ஆரம்பத்துல இந்த அன்பு வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். குடும்பத்துல இந்த இச்சைகளினால பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அப்படிங்கிறது வந்து ஆண்டவர் முன்னாடியே நம்மளுக்கு எச்சரிப்பாய் சொல்லி இருக்கார். ஆனாலும் வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் இந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. வெளியில தான் சிரிக்கிறோம் இல்ல? உள்ளுக்குள்ள வந்து எவ்வளோ பிரச்சனையோடு, போராட்டத்தோடு கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள, அநேக வீட்ல கணவன் மனைவி பேசாம இருக்கிறாங்க. பிள்ளைகள் பெற்றோர்கள் பேசாம இருக்கிறாங்க. ரொம்ப இதெல்லாம் கேட்கும் பொழுது அநேக காரியங்கள் இந்த வாரம் ஃபுல்லாவே கேட்டது எல்லாமே குடும்பத்துல நடக்கிற பயங்கரமான போராட்டங்கள். அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள். கேட்க 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 நம்மளுக்கு வந்து வெளியில இவங்க இவ்ளோ நல்லா ப்ரே பண்றாங்க, இவ்ளோ நல்லா இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஏன் இவ்ளோ பிரச்சனை? ஏன் இவ்ளோ கசப்பு? ஏன் இவ்ளோ போராட்டம்? இல்ல? தன்னுடைய இச்சையினாலே தாங்களே துன்பத்தை ஆஹ் ஏற்றுக்கொள்கிற, வரவேற்கிற நாட்கள்ல இருக்கிறோம். அதாவது இழுத்து போட்டு கவலைப்படுவாங்க. அந்த மாதிரி நம்மளே வந்து அந்த கவலைகளை இழுத்து போட்டு ஆனா நீங்க யோசித்து பாருங்களேன். நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, தேவனுடைய சமூகத்துல நீங்களும் நானும் கணவர்களும் பிள்ளைகளும் போய் உட்காரும் பொழுது ஆண்டவருடைய கரம் எங்க நீட்டப்படும் தெரியுமா? நம்மள்ட்ட தான். நேரடியா நம்மளதான் ஆண்டவர் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாரு. நீ சரியாகு, நீ சரியாகணும். உன்னுடைய காரியத்துல நீ சரியாகணும். நீ வந்து அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. எப்பயுமே ஆண்டவர் சொல்ற காரியம், அவங்க அப்படி இருக்காங்க, இருப்பாங்க, இருக்கலாம். ஆனால் நீ அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய பிள்ளை சீயோன் குமாரத்தியே, நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ அப்படி பேசக்கூடாது.
அவங்க பேசுறாங்கன்றதுக்காக நீ அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நீ பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை. நீ எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை. உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற தரிசனம், நோக்கம், திட்டம் எல்லாம் வேற. அவங்கள மாதிரி நீ கிடையாது. ஆமென். ஆற்று படுக்கையில கிடைக்கக்கூடிய அந்த தங்க படிவங்கள் மேலாக்க கிடைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா. ஆனா அது ஆழமாய் தோண்டி பெறப்படும் தங்கத்தை தான் சுட்டெரித்து சுத்தப்படுத்துவார்களாம். அதனால அதிலிருந்து அந்த தூய தங்கம் நம்மளுக்கு கையில கிடைக்கும். அவைகள் ரொம்ப காஸ்ட்லி இல்ல. அவைகள தான் ஆபரணங்கள் செய்ய, அலங்காரங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த சுட்டெரிக்கும் அக்கினி, இந்த தோண்டப்பட்ட அந்த தங்கத்தை எப்பயுமே சுட்டெரித்து கொண்டே இருக்குமானா இல்ல. இருள் எப்பயுமே இருளாகவே தொடர்ந்து இருக்குமானாலும் இல்ல. அதே மாதிரி பொங்கி பிரகாசிக்கும் கடக்கக்கூடாத ஒரு ஒரு ஆறா இருக்கட்டும், அந்த அது எப்பயுமே கடக்கக்கூடாததாகவே இருக்குமா அப்படின்னாலும் கிடையாது. அதே மாதிரிதான் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நேரிடக்கூடிய துன்பங்களும் அப்படித்தான். இந்த துன்ப இருளுக்கு ஒரு முடிவு இருக்கு. இரவு வரும், அடுத்து பகலும் வரும். கடக்கக்கூடாத துன்பம் என்று நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்மளுடைய உபத்திரவம். ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் துன்பத்தை சகித்ததின் ரகசியம் என்னன்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அதாவது தன்னுடைய சிலுவை பாடுகளுக்கு முடிவுண்டு என்பதை கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார். துன்பத்தை நிரந்தரமானதாக எண்ணுவதனாலதான் அநேக நம்ம சோர்ந்து போயிரும். பலர் துன்ப கட்டத்திலிருந்து இன்பத்தின் காரியத்துக்குள்ள பிரவேசிக்கும் முன்பாகவே துன்பத்திலே ஆழ்ந்து போய் வாழ்வை இழந்து போறதும் உண்டு. துன்புறும் எவருமே சோர்ந்து போக தேவையில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த சுட்டெரித்த தங்கம் எப்படி ஒரு மதிப்பை பெறுமோ அது போலதான் கஷ்டப்படுகிற பாடுகளுக்குள்ளாய் போகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு உயர்ந்த உன்னத இடத்தை ஆமா கண்டிப்பா ஆண்டவர் கொடுப்பார். நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு விபரீதங்களை சகித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நினைத்து கொள்ளுங்கள். நமக்கு பாடு வரும்போது, துன்பம் வரும் பொழுது முதல்ல இது எதனால வந்தது, இது ஆண்டவர் அனுமதித்ததா, இது பிசாசினால் வந்ததா, இல்ல நம்மனால சில காரியங்கள். எப்பவுமே ப்ரே பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி ப்ரே சொல்லுவேன். என்னால என் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என்னால இந்த குடும்பத்துல எந்த ப்ராப்ளமும் கிரியேட் ஆகக்கூடாது. என்னால என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய நன்மை தடைபடக்கூடாது. அவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற தரிசனம் என்னால அது மாறி போக கூடாது. எப்பயுமே நம்ம அந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு நபராய் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை குறித்து குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நம்ம குடும்பத்துல இருக்கணும். என்னால இந்த குடும்பத்துல எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது, வர விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம குடும்பத்துல கர்த்தருடைய துணையோடு இன்னைக்கு வார்த்தை கேட்ட மாதிரி வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தேவ சமூகத்துல எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நம்மளுடைய வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறார். எல்லா பிரச்சனையையும் ஈஸியாய் கடந்து போவதற்கு, கர்த்தருடைய பலத்தினால் கடந்து போவதற்கு, கர்த்தருடைய ஆவியினால் கடந்து போவதற்கு, வார்த்தையினால் கடந்து போவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வார். யோசித்து பாருங்களேன், அந்த காற்றும் கடலும் ஆண்டருடைய வார்த்தைக்கு அடங்குச்சு. திரும்ப அது வராமையா இருந்திருக்கும் இல்ல. ஆண்டவர் அந்த இடத்துல அதட்டிட்டாரு. அவங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாரு. நான் இருக்கேன் தான், நான் உங்க கூட இருக்கேன். ஆனா நீங்க என்னை நம்பினீங்கன்னா, விசுவாசிச்சீங்கன்னா, நீங்களே அதை என்ன பண்ணணும், என்னுடைய வார்த்தையின் மூலமாய் அதை அதட்டணும். அதுக்கு வல்லமை கொடுத்திருக்கேன், அதிகாரம் கொடுத்திருக்கேன் ஆண்டவர் சொல்றார். திரும்பவும் அவங்க அந்த கடலுக்குள்ள போகும் பொழுது நிச்சயமாய் அந்த புயல் வந்திருக்கும், கொந்தளிப்பு வந்திருக்கும், வரும்ல, நிச்சயமாய் வரும். அந்த நேரம் ஆண்டவர் அதட்டினாலும் திரும்ப அந்த பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களாய் அதை மாற்றுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆண்டவருடைய அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எப்படி செய்தாரோ அதே போல நம்மளும் செய்யணும்னு தான் ஆண்டவர் முன்மாதிரியாய் அவர் வாழ்ந்து காமிச்சிருக்காரு. அப்ப அதே காரியத்தை நம்ம வார்த்தையின் மூலமாய் எல்லாவற்றையும் அடக்குவதற்கு நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனையை தாண்டி போவதற்கு நம்மளுக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பலத்தினால நம்ம மதிலை தாண்டணும் இல்ல. அப்ப அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு ஆண்டவரை உற்சாகப்படுத்துகிறார். தாவீது சொன்ன மாதிரி அவருடைய பலத்தினால நான் மதிலை தாண்டுவேன், ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஏன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த துன்பமோ, இந்த பாடுகளோ, இந்த உபத்திரவமோ என்னை ஒன்றும் செய்ய போவதில்லை. இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல.
அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அற்புதமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம எல்லாவற்றையும் ஜெயித்து போகும்படியாக கர்த்தரிடத்துல பலன் கேட்கணும். ஒரு குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா, ஆண்டவரே, என்னால பிரச்சனை வந்ததா? நான் இதற்கு காரணமா இருக்கிறேன்னா, நான் தான் இதுக்கு மூல காரணமானா அப்படிதான் ஆமான்னு வர ஆண்டவர். ஒவ்வொரு பிரச்சனையிலயும் நம்ம யோசித்து பாருங்களேன். நம்ம குடும்பத்திலயும் வெளியிலயும் எங்க பிரச்சனைனாலும், ஒரு பிரச்சனை நம்மள நோக்கி வருதுன்னா, நான் என்ன பண்ணுனேன் ஆண்டவரே? இதுல என்னுடைய பார்ட் என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு நீங்க உணர்த்துங்க. இதுதான் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள வர 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 கர்த்தர் நம்மளை தயார்படுத்துகிற ஒரு காரியம். இவங்க தான் பிரச்சனை. அவங்க அப்படி பேசினால தான் நான் பேசினேன். இந்த எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்டுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்துக்கு ஓடிறணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்போது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது, தேவ சமூகத்துக்கு போயிட்டோம்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு? இந்த மாதிரி கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் யாரு? ஒருவேளை என்னால் இருக்குமானால், கர்த்தாவே என்னை கிருபையாய் மன்னிங்க. உங்க பாதையில என்னை நடத்துங்க. நம்ம நினைக்கலாம் இது நம்ம கரெக்ட், இது சூப்பர். நம்ம உண்மையாவே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எடிட்டரா இருப்போம். நம்மளோட பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, ஒரு பிரச்சனைன்னு கொண்டு நம்ம ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது பயங்கரமா எடிட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பண்ண தப்பெல்லாம் அப்படியே எடிட் பண்ணிட்டு நம்ம செஞ்ச நியாயங்கள் மட்டும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் கணவரை கூப்பிட்டு கேட்கும் பொழுதுதான், இதெல்லாம் நான் கேட்டனால சொல்றேன். அவர் என்ன சொல்வார், நீ பண்ணதை நீ சொல்ல மாட்டியா, நீ என்ன பண்ண நான் சொல்லட்டுமான்னு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்ப அவர பார்க்கும்போது நம்மளுக்கு பரிதாபமா இருக்கும். ஓ! இப்படிதான் பிரச்சனையா? இதுதான் பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி. சோ நான் இந்த எடிட்டிங் இதெல்லாம் விட்டுட்டு, கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து, அப்பா என்ன பிரச்சனை? எதனால எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் என் குடும்பத்துல பிரச்சனை வருது? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வருது. இவ்வளவு துன்பங்கள் வருது, இவ்வளவு போராட்டம் வருது, சோதனை வருது. சாத்தான் சோதிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து அங்கலாய்த்து அழுகிறத விட, தேவ சமூகத்துல உட்கார்ந்து இதற்கு காரணம் யாரு? அப்படிங்கிறத நான் ஆண்டவர்ட்ட நம்ம கேட்டோம்னா, பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மள தான் சொல்லுவாரு. நீ பொறுமையா இருந்திருக்கணும். நீ அமைதியா இருந்திருக்கணும். நீ எல்லாத்துக்கும் நீ ஆமா சாந்தமாய் பதில் சொல்லியிருக்கணும். பிரதியுத்தரங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சொல்ற வார்த்தைகள் ஒருத்தர் கோவமாவே பேசினாலும், நம்ம கொடுக்கிற பிரதியுத்தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அமைதியாய் சாந்தமாய் நீங்க ஆன்சர் பண்ணி பாருங்களேன். அந்த சிச்சுவேஷன் எல்லாமே மாறி போயிரும். நம்மளும் அப்படியே பயங்கர கோவமா, ஒரு கோவப்பட்ட நம்ம 10 முறை கோவப்படுற அளவுக்கு நம்ம வெகுண்டு பேசணும் அப்படின்னா, நிச்சயமா அந்த சிச்சுவேஷனே மாறி போயிரும். கர்த்தர் நம்ம அதற்காக அழைக்கல. அவரை போல அவரு எவ்வளவு சாந்த குணமா இருந்தாரோ அது மாதிரி நம்மளும் இருக்கணும். ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படையா இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துல போய் பேசாம உண்மையை பேசணும். நம்மள ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். அப்படிங்கிறது எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்டவர்களாய் நம்ம வாழும் பொழுது, அன்பை நம்ம குடும்பத்துல கொடுக்கும் பொழுது, அவங்க நேசிக்கலைனாலும் பரவாயில்ல. நம்ம இன்னும் அதிகமா நேசிப்போமே, இன்னும் அதிகமாய் அன்பை கொடுப்போமே, கண்டிப்பா ஆண்டவர் ஆவியின் கனிகளோடு நம்ம வாழ்வதற்கு கிருபை செய்வாரு. ஆண்டவரத்துல கேட்டு 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 நம்ம பெற்றுக்கொள்ளும் போது, நிச்சயமாய் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மளுக்கு மாற்றி ஒரு நிறைவான ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்முடைய குடும்பங்களை கொடுப்பார். அப்பதான் நம்ம துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய சமூகம் நம்மை உயிர்ப்பிக்கும். எல்லாவற்றையும் தெய்வ சமூகத்துல நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் நிறைவாய் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னிடத்துல என்ன குறை உண்டு ஆண்டவரே? எல்லாவற்றையும் ஆண்டவரே, எங்களுடைய பார்வைக்கு அது சரியா இருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு அது தவறு என்றால், ஆண்டவரே, கிருபையா எங்களை மன்னித்து ஒவ்வொரு நாளும் எங்களை உணர்த்துங்க ஆண்டவரே. அப்பா, சரியான பாதையில எங்களை நடத்துங்க. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். கர்த்தர் எங்களுடைய ஆண்டவரே, நாங்கள் நடக்கிற பாதையில நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க காப்பாற்றுறீங்க, எங்களை உயிர்ப்பிக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட இருக்கிறது சுவாமி. பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருக்கு. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்க தேவ சமூகத்துல பலனை பெற்றுக் கொண்டு ஓடும்படியான கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் தகப்பனே, கிருபையாய் சமாதானத்தை நீங்க கட்டளையிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்த அன்பு பரிபூர்ணப்படட்டும் ராஜா, பரிபூர்ணப்படட்டும். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருத்தரும் அப்பா அப்பா வெளிப்படையா இருக்க உதவி செய்யுங்க. உள்ளொன்று வெளியொன்று அப்பா நடிக்காதபடி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த சமாதானத்தை கட்டு அப்பா, அந்த அன்பை ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த அன்பு ஊற்றப்படட்டும் சுவாமி. வெளியில ஆண்டவரே அநேக சிரிக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள வேதனை, கண்ணீர் அப்பா ஸ்தோத்திர கணவரை நினைத்து பிள்ளைகளை நினைத்து அப்பா கண்ணீரோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் கர்த்தர் நீ தொட வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. என் தகப்பனுடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளை தாங்கட்டும் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் இந்த நேரத்திலும் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, வேதனையின் மத்தியில அப்பா, உபத்திரவத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில ஏன் இந்த வாழ்க்கை, எதற்காக நான் இவரை கல்யாணம் பண்ணேன், எதற்கு இந்த போராட்டம், எதற்கு இந்த பிரச்சனை என்று அப்பா கண்ணீரோடு
கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் தொட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிரச்சனையும் கர்த்தர் நீர் மாற்றி போடுங்க. குடும்பத்துல ஒரு சமாதானத்தை தேவன் நீர் ஆண்டவரை கட்டளையிடுங்க சுவாமி. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம். எங்க குடும்பத்துல எந்த யுத்தங்களும் சண்டைகளும் அப்பா பிரிவினைகளும் அப்பா வைராக்கியங்களும் இல்லாதபடி கர்த்தர் நீர் பார்த்துக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு என்று நாங்கள் வேதத்துல பார்க்கிறோமே. அப்பா கிருபையா எங்களை மன்னிங்கப்பா. எங்கனால குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எங்களுக்கு அந்த பொறுமையை கட்டளையிடுங்கப்பா. அப்பா அந்த உணர்வுள்ள இருதயத்தை கட்டளையிடுங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் உணர்ந்து கொள்ள, ஒவ்வொரு பிரச்சனையின் மத்தியிலும் வாட் வுட் ஜீசஸ் டூன்ற அந்த காரியத்தை ஆண்டவரே எங்களுக்கு நினைவுபடுத்துங்க. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையின் மத்தியில கர்த்தராய் இருந்தால், என் இயேசு கிறிஸ்துவா இருந்தால் என்ன செய்திருப்பார், என்ன பேசியிருப்பார், எப்படி நடந்திருப்பார், இந்த காரியத்தை எங்கள் மனதுல ஆழமாய் நாங்க பதித்து கொள்ளணும். அப்பா உங்களை போல ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் சகித்து கொள்ள பொறுமை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க, சாந்தத்தை கற்றுக் கொடுங்க, ஆவின் கனிகளை கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. உங்களை போல எங்களை மாற்றுங்க. அப்பா நாங்கள் குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதமான அப்பா குணசாலியான ஸ்திரீகளா இருக்க கற்றுக் கொடுங்கப்பா. புத்திசாலியான ஸ்திரீகள் அப்பா குடும்பத்தை கட்டுகிறாங்க. அப்பா ஸ்தோத்திரம், வீட்டை கட்டுகிறாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட பிள்ளைகளா இருந்து எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களால குடும்பம் இடிந்து போகாதபடி, குடும்பம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே அப்பா கலைந்து போகாதபடி, சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே கஷ்டப்படுகிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நீ திரும்ப கட்டுவீராக, திரும்ப கட்டுவீராக. அந்த அன்பு பரிபூர்ணப்படட்டும். கணவன் மனைவிக்குள்ள யாரும் உள்ளே நுழையாதபடி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அந்த உறவுக்குள்ள என் கர்த்தர் ஆண்டவரே நீங்க தலைவராயிருந்து பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சமாதானத்தினால் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருக்கிற ஐக்கியம் பெருகட்டும் சாமி, அன்பு பெருகட்டும் சாமி, சமாதானம் உண்டாகட்டும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த ஆவியை தேவனீர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவீராக. அப்பா சமாதானத்தை நீர் கொடுப்பீராக. கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. பாக்கியம் உள்ளவர்களாய் எங்களுடைய குடும்பங்கள் மாறட்டும் சாமி. அப்ப ஏற்பட்ட கிருபையை கர்த்தர் நீர் கொடுங்க. அப்பா ஸ்தோத்திரம். எங்களுக்கு அப்பா உண்மையான சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் தகப்பனுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். அப்ப ஏற்பட்ட பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் அப்பா தலைமுறை தலைமுறையாய் சந்ததி சந்ததியாய் என் கர்த்தர் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பமாய் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பேற்பட்ட உண்மையுள்ள குடும்பமாய் இருக்க கர்த்தருக்கு முன்பாக அப்பா கரைதிரை அற்றவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்க. அப்பா நல்ல வார்த்தைக்காய் நன்றி. என் ஆவியானவர் இடைப்பட்டதற்காய் நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.